காட்டியானம் அரிசியில எப்படி தோசை பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். இந்த அரிசி வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கண்டிப்பா கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைன்ல கூட அவைலபிளா இருக்கும். கண்டிப்பா வாங்கி வச்சுக்கோங்க. அரை கிளாஸ் அளவுக்கு காட்டியானம் அரிசி எடுத்திருக்கிறேன். அதே கிளாஸ்ல அரை கிளாஸ் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கிறேன். 1/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற விட்டுருங்க. இது ஒரு 10ல இருந்து 12 மணி நேரத்துக்கு நல்லா ஊறணும். ஊறினதுக்கு அப்புறமா இந்த தண்ணியை நம்ம வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு பவுலில் மாற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊறினாலே போதும். ஓரளவுக்கு புளிச்சிருச்சு பாருங்க. இப்போ இந்த தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ பேன் சூடாக இருக்கு, நம்ம தோசை ஊற்றிடலாம். கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோகிலா அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.